Assalamu alaikum. Welcome back to Useful Tip Channel. Useful Tip Channel first time பார்க்குறீங்களா? உடனே subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell பட்டனையும் click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான கடையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள chicken shawarma எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ ரெடி பண்ணலாம். ஷவர்மா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பாக வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நிறைய ஆட் பண்ண வேணாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கனை மேக்னேட் பண்ண போகிறோம். சிக்கன் நான் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டஃப்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை மேக்னேட் பண்ணலாம். அதுக்கு நான் மசாலா சிக்கன் 65 மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் லெமன் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிக்கோங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணாவே போதும். தேவையான அளவு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணலாம். 1/2 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இதில் 3லேருந்து 4 பேர் ஷவர்மா சாப்பிட்லாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் மேலேயே ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுறோமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறேன்னா மாவு ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். கையால் எந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணி புஷ் பண்ணி பனைய முடியுமோ அந்த அளவுக்கு பனைஞ்சிக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸ் இல்லாட்டி 3 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ளே ஸ்டஃப்டு வைக்கிறதுக்கு மேக்னேட் பண்ணி வச்சோம்ல சிக்கனை, இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை சுட்டு அதில் ஷவர்மா உள்ளே வைப்பாங்க கடையில் உள்ளது. நம்ம பேனில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை ஓவர் குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிருக்கும், உள்ளே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி போடலாம். இந்த பக்குவத்துக்கு ஆகணும்னு நீங்கள் சிக்கனை எல்லாம் திருப்பி போட்டுருங்க. இந்தமாரி இந்த அளவுக்கு குக் பண்ணாவே போதும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, குக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா, நான் வெஜிடபிள் என்னென்ன எடுத்துருக்கேன்னா முட்டைக்கோசு ஸ்லைஸாக சாப் பண்ணி இல்லாட்டி துருவி வச்சுக்கோங்க. குடமிளகா ஸ்லைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடையில் உள்ள டேஸ்ட் வேணும்னா அதனால நான் இந்த 3 இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் குக்கும்பர் ஆட் பண்ணலை. இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். நிறைய சால்ட் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். அதனால் லைட் சால்ட் ஆட் பண்ணாவே போதும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம். 4லேருந்து 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாவே போதும் லெமன் ஜூஸு. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும். அந்த வினிகருக்கு பதில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கையால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் இல்லாட்டி 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கி இருக்கும். சிக்கனை
கட் பண்ண முடியாது. அதில் வந்து கட் பண்ணுவாங்க, அந்த எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து சிசர் கோல் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இல்லாட்டி நைஃப் வச்சு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கனு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷவர்மாக்குள்ள மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். 2.5 hours ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா புளிச்சு டபுள் மடங்கு நம்மளுக்கு வந்து மாவு கிடச்சிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி வளர்த்துறோமோ அந்த பக்குவத்துக்கு வளர்த்தலாம். லைட்டாக வந்து மாவு தூவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்திக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்திக்கிட்டேன். இப்போ வந்து பேன் ஹீட் ஆகிடுச்சு. எப்படி சப்பாத்தி மாவு சுட்டு எடுப்போமோ அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து சுட்டு எடுத்தாவே போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு குக் பண்ணாவே போதும். நல்லா உப்பிட்டு அழகாக வருது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போவே ஷவர்மா வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டஃப்டு வைக்கணும், அவ்வளோதான். மைனஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். மைனஸ் வந்து எப்படி செய்யலான்னா ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குப்பூஸ் மேலே வந்து தடவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து அந்த வெஜிடபிள் சிக்கனை வச்சாலும் வைக்கலாம். நான் வந்து இந்தமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து நம்ம அந்த குப்பூஸை வச்சுட்டு ஸ்டஃப்டுக்குள்ள ஐட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். ஷவர்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ரோல் பண்ண வேண்டியதான். கடையில் எப்படி இருக்குமோ அந்தமாரி ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்தமாரி ரோல் பண்ணாவே போதும். ஷவர்மா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி கடையில் கிடைக்குமோ அந்தமாரி வீட்லேயே உங்களுக்கு வந்து ஷவர்மா வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக எம்மியாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ்ஃபுல் டிப் சேனலை பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.